கிருஷ்ணகிரி கூட்டுறவு காலனி இணைப்புச் சாலை வழியாக சிறு நடை போய்க் கொண்டிருந்தேன். சாலையின் ஓரத்தில் காணப்பட்ட ஒரு மரம் என் கண்களுக்கு வித்தியாசமாக பட்டது. அடர்ந்து நல்ல உயரமாக காணப்பட்ட மரத்தின் கிளையின் தண்டில் இருந்து கொடி கொடியாக சுமார் 3 மீட்டர் வரை கீழே தொங்கி அதன் இறுதியில் வண்ணமயமான பூக்கள் காட்சியளித்தது என் கவனத்தை ஈர்த்தது. இது மிகவும் வித்தியாசமான மரம் என்பதனை உணர்ந்தேன். நான் இதுவரை இப்படிப்பட்ட மரத்தை கண்டதே இல்லை. எத்தனையோ முறை இந்த சாலையின் வழியாக சென்றிருக்கிறேன். இன்றுதான் அந்த வண்ணமயமான பூக்கள் என்னை இந்த மரத்தை பற்றி அறிய ஆவலை தூண்டியது என எண்ணுகிறேன். இந்த மரத்தை பற்றி விவரங்கள் அறிய பொள்ளாச்சியில் உள்ள பாட்னி ப்ரொஃபஸர் டாக்டர் அனந்தகுமார் அவர்களை தொடர்பு கொண்டேன். இவர் என்னுடைய நண்பர். அவர் இந்த மரத்தை பற்றி அனுப்பிய செய்திகளையும் பின்னர் நான் கூகுளில் தேடிய செய்திகளும் என்னை வியப்பில் ஆழ்த்தின. இதற்கு கிகேலியா ஆப்பிரிக்கானா என்று பெயராம். தமிழில் சிவகுண்டலம் என்று அழைப்பார்களாம். எதற்கு என்றால் சிவபெருமான் காதில் அணிந்திருக்கும் குண்டலம் போல் இதனுடைய பூக்கள் உள்ளதால் இதற்கு இந்த பெயராம். மேலும் இது சுரக்காய் போல் இருப்பதால் இதை மரச்சுரக்காய் என்றும் அழைப்பார்களாம். இந்த மரத்திற்கு கிங்கிலியா ஆப்பிரிக்கானா என்பது அறிவியல் பெயர். இந்த மரம் வெப்பமண்டல ஆப்பிரிக்காவில் இயற்கையாக வளருமாம். இந்த மரத்தின் பழங்கள் நீளமானவை. இவை காய்களாக இருக்கும்பொழுது நச்சுத்தன்மை வாய்ந்தவளாக இருக்குமாம். பழுத்த பின்பு இந்த காய்களை மருந்துகளாக பயன்படுத்தலாம் என கூறுகிறார்கள். இந்த மரங்கள் நல்ல நிழல் தரும் மரங்களாகவோ ஆற்றங்கரையை பலப்படுத்தவோ வளர்க்கலாம் என கூறுகிறார்கள். இரவில் பூக்கும் இந்த கவர்ச்சிகரமான பூக்கள் கோப்பை வடிவத்தில் சிவப்பு நிறத்தில் நம்மை கவர்ந்து இழுக்கின்றது. இது ஒரு கவர்ச்சிகரமான அலங்கார மரமாகும். இது ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது இயற்கையாகவே நம் இந்தியாவில் வளரும் தன்மையுடையதா என சரியாக தெரியவில்லை. காரணம், இந்த மரம் தமிழகமெங்கும் பரவலாக காணப்படுகிறது என்கிறார்கள். இதன் பழங்கள் நீண்ட தண்டுகளில் செங்குத்தாக தொங்கும் தொத்திறைச்சிகளைப் போல இருப்பதால் இதற்கு தொத்தி இறைச்சி மரம் என்கின்ற பெயரும் உண்டாம். சிலர் இதை யானை புடுங்கன் மரம் என்றும் அழைப்பார்களாம். இந்த மரத்தில் இருந்து காய், பட்டை மற்றும் வேர்களில் இருந்து செரிமான கோளாறுகளுக்கு மருந்து தயாரிக்கிறார்களாம். சரும நோயிற்கும் இதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் என கூறுகிறார்கள். அடேங்கப்பா, இந்த மரத்தை பற்றி பல தகவல்களை அறிந்தபோது நான் வியந்து போனேன். இந்த மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறதாம். இந்த நிழல் தரும் அழகான மரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும்.